பேசும் வார்த்தையில் போதை விட்டுவேன் பாடும் மகன்பாடி அப்படி நானும் இதே நாட்டில் மிக பெரிய 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 தாசி கொடுத்திருப்பேன் கற்சிலை 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 என பெயர் பெற்று எந்த ஒரு குறையில திருப்போடு வந்துட்டு இருந்தாலும் இந்த ஊருக்கு 8 மணிக்குள்ள என் பொண்ணான கால் இருந்துச்சு. ஒரே ஒரு ஆம்பளை கூட என் கண்ணால பார்த்துட்டு இந்த ஆம்பளைங்க எல்லாம் எங்கத்தான் போய் ஒளிஞ்சு இருந்தாங்கன்னு தெரியல. இந்த ஆம்பளை எல்லாம் அடிக்கிற பருப்பில் எத்தனை மிளகு உன்னோட போச்சு. யாராவது ஒரு வெயிட் பார்த்து கிடைச்சான்னா அவன் கையில் இருக்கிற டச்சமா போயிடும், இல்ல கழுத்துல இருக்கிற தங்க செய்யணும், இல்ல கட்டு கட்டா பணமோ வாங்கிட்டு போயிட்டு போற வழியில ஒரு 1/2 கிலோ சிக்கன் சாப்பிட்டா ரொம்ப சூடாயிடுமே. இருந்தாலும் மட்டன் ஒரு 1/2 கிலோ எடுத்துட்டு போயிட்டு அப்படியே ப்ரே பண்ணி சாப்பிட்டுட்டு சந்தோஷமா வாங்கி நடத்தலாம். இருந்தாலும் இந்த வழி 1000 பேர் போவாங்க, 1000 பேர் வருவானுங்க. இன்னைக்கு என்னன்னு தெரியல, கடைசியா ஒரு காரிமண்டி பையன் வந்தான். அவன் வந்த நேரம் எனக்கு தெரியல, ஒரே ஒரு ஆம்பளை கூட நான் பாக்கலையே தெரியல. அவன் ராசியில பையன் தெரியல, அதான் நினைக்கிறேன். சரி, என்கிட்ட வர்றவங்க எங்க போறாங்க? சாமி எங்க போடல, எங்க வந்து சேரணும்? கோயிலாக தான் வந்து சேரணும். எத்தனை ஆம்பளை எத்தனை முழு தோப்பு சுத்தினாலும் இந்த கட்சியில உடனே தானே வரணும். இந்த தொகை தனி கேட்டு ஆகணும். நான் தரேன். உங்களுக்கு என்னென்ன விதமா எப்ப எப்படி வேணும் சரியா? யாராவது வருவாங்க, வரட்டும். இந்த மேல்பாக்கத்துல கரண்ட் பில்ல கட்டலான்னு வந்துக்கிறேன். நானும் கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியல. உங்க யாருக்குன்னா தெரியுமா? எல்லாம் கதை புரியாத சரி, வழி கேட்டு எல்லாம் உளறாங்க. ஏதோ ஒரு பாப்பா உட்காந்து இருக்கிறாங்க, அழகா இருக்கிறாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க. அவங்களால வழி எங்க இருக்குதுன்னு கேட்கணும். மேடம் போராடே 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 போல வந்தான் மாமா கண்ணம்மாவும் மனசுக்குள்ளே என்னம்மா யாரு மேல கண்ணம்மா நீ எவரை கட்டிக்க தம்பலாமா மாமனை கட்டிக்க தம்பலாமா அச்சான கட்டிக்க தம்பலாமா அண்ணனை கட்டிக்க தம்பலாமா. மாடு இல்ல பெரிய தாவாரம் யாரு நீலாம் சரிப்பட்டு வர மாட்டேன். மாட்டு உசுரா? ஆமா மேடம், எச்சுப்பா என்னல? ஹலோ மேடம், இங்கிலீஷே தெரியாதா? எனக்கு இங்கிலீஷே தெரியாது. பள்ளிக்கூட பக்கம் கூட போனது கிடையாது. மழையில கூட உதவுனது கிடையாது. போனதே இல்லையா? கிடையாது. இங்கிலீஷ் வரல. சின்ன வயசுல நீங்க போட்ட முட்டி நான் முட்டி போட்டேன், முட்டி போட்டேன், பாடி முட்டி கொட்டி கூட முட்டி போட்டேன். வரலையே, கடவுள் கொடுக்கலையே இருக்காது. உங்களுக்கு இங்கிலீஷே வரலையா? எனக்கு இங்கிலீஷே வரல. நான் இங்கிலீஷ்லயே வாய வச்சுக்கிறேன். இங்கிலீஷ்ல வாய வச்சுக்கிறேன். வாய வைக்கணும். யார் யார் சாகு இருக்குது, எப்படி எப்படி இருக்குது, அதெல்லாம் வாய வைக்க வேண்டியது. உங்க பேர் என்ன? என்னுடைய பேரை கேக்குறீங்களா? என்னுடைய பேர் தான்
கற்சிலை 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 உங்களுடைய பேர் சொல்லவே இல்லைங்க. ஒசமா பிள்ளைல எங்கிருந்து வரீங்க நீங்க? அடுத்த மாசம் ஒசாமா பிள்ளைல வேணாங்க அதெல்லாம். எங்கிருந்து வர எங்கிருந்து வரீங்க கேட்டேன். அமெரிக்கா டோராபூரா மலையில இருந்து வருகிறேன். டோராபுரா மலையா? அங்க போலீஸ் தொல்லை அதிகமா இருக்கு. அதிகமா இருக்குது. சும்மா வரல மேடம். வேற எப்படி வந்திருக்கீங்க? 1050 ரூபாய் பணம் 1050. எனக்கு 1000 ரூபாய் சொல்றீங்க. இது நான் கண்ணால பார்த்தது கிடையாது. நீங்க காட்டீங்கன்னா நான் பார்த்து உங்க கையில கொடுத்துருக்கேன். காட்டுங்க காட்டுங்க. உங்க வாயே அகலமா இருக்குதுன்னா என் குடும்பம் பெரிய குடும்பங்க. வாழ போற குடும்பம் பெருசு. மாடி மேல மாடி, அதுக்கு மேல தண்ணி டேங்க் ரொம்ப அப்படியே ஓட்டி ஒழுங்கு இருக்குதுங்க. தண்ணி டேங்க் ரொம்ப ஓட்டில ஒழுகுது. அந்த பைப் மேல வச்சிருப்பேன் பத்தியா, அது ரொம்ப ஒழுங்குது. சார சார சார. உள்ளாதான் இருக்குமா? ஆமா. சரி மேடம். என்ன 1050 ரூபாய் பணம் இதற்காக எடுத்துக்கிறேன். எதுக்கு எடுத்து வந்திருக்கீங்க? கரண்ட் பில்லு கட்டலான்னு வந்திருக்கிறேன். கரண்ட் பில்லு கட்டலாம் வந்திருக்கீங்க. நானும் ஊருக்கு புதுசு. புதுசு. யார் யாரையோ கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு கேட்டேன். கேட்டீங்க. ஒரு ஆளு கூட சொல்லல. சரிதான். மேடம் என்ன உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஊரெல்லாம் சுத்தி கரண்ட் ஆபீஸ் கரெக்டா வந்து சேர்ந்துட்டு இருக்கீங்க. புரியல மேடம். எனக்கு நீ கரண்ட் ஆபீஸ் வாசிப்பிலே தான் நின்னு கிடக்குற. வாஷ் பில்லு உள்ள வந்துடலாமே. கரண்ட் ஆபீஸ் வாஷ் கரண்ட் ஆபீஸ் எது? இதுதான். நீங்க உள்ள நோய்க்கிட்டீங்கன்னா சரி போச்சு. கால் எடுத்து சரி போச்சு. கட்டிடலாம். கரண்ட் ஆபீஸே இதுதானா? நான் கரண்ட் பில்ல இங்கத்தான் நான் கட்டணும். கண்டிப்பா அங்கதான் கட்டணும். கவுண்டர் இது உள்ளதான் இருக்குது. உள்ளதான் இருக்குது. கவுண்டர் உள்ள கைய விட்ட கை மாட்டிக்காது. ஏமாத்து போது தாராளமா இருக்குது. கோப்படியாவா ஈ வைக்காது. இவ்வளவு முக்கியமா கவுண்டர்ல. சரி மேடம். சரிதான். கரெக்டா அங்க சுத்தி கரண்ட் ஆபீஸுக்கு வந்துட்டேன். வந்துட்டீங்க. நான் போய் கியூல நிக்கிறேன். ஐயோ நீங்க போய் கியூல நிக்க கூடாது. லைன்ல நிக்க கூடாது. நீங்க நின்னா காலு கை தொடலாம் நோவுது. ஆமா. நீங்க நிக்கிறது எனக்கு வலிக்குது. என்னவோ சந்தேகமா இருக்கு. ஏன் என்னது கலறீங்க? மேடம் போன காசு தரவன மாதிரி கட்டிக்கிறேன். ஐயா நீங்க நிக்கிறது எனக்கு வலிக்குது. உட்காருங்க வாங்க. எந்த ஆபீஸ்ல நான் உட்கார வைக்கலாம்? 1050 உஷா. அக்கல்ல நல்லா டைட்டா புடிச்சு வச்சிருக்கீங்களே. சரிதான். எனக்கு டாடா வந்துருக்கீங்க. பாத்துட்டீங்களா பாத்துட்டீங்களா அடுத்து போயிட்டு பாத்துட்டீங்களா இந்த மிரண்ட மறந்தாவா? நீ கேட்கறதுலயே நான் மறந்து போயிடுறேன். கரண்ட் ஆபீஸ்ல மறந்தா கொடுப்பாங்க. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன கரண்ட் ஆபீஸ்ல சொல்லுங்க. ஆம்பளைங்க ஹெல்ப்பரா இருப்பாங்க. இருப்பாங்க. மன தப்பா ஏறுவாங்க. ஏறுவாங்க. பொம்பளை நீங்க எப்படிங்க ஏறுவீங்க? உங்களுக்கு பாவாடை சிக்காதா? எனக்கு நாங்க கரண்ட் ஆபீஸ் உள்ளதான் இருப்போங்க. வர்ற ஆம்பளைக்கு தான் ஏறிட்டு போவாங்க. கம்பத்தை கம்பத்தை நம்ம பாக்கங்களா? ரொம்ப பெருசுக்குது. ஹை வோல்டேஜ் கம்பெனி. டிசி கரண்ட் டைரக்ட் அடிச்ச ஒரே அடி. ஏசி நட வளையல போவான். டைரக்ட் கரண்ட். மேடம் ஒருவேளை எப்படி நீங்க கம்பை ஏறுவீங்க? எனக்கு நாங்க அப்படியே நாங்க ஏறுவோம். மேடம் என்ன இந்த தொடியா முட்டி இருக்குமே லெகின் பேண்ட். ஆமா பரவாயில்ல மேடம். ரொம்ப பிடிக்கும். கரண்ட் வரலன்னா வரலன்னா லெகின் பேண்ட் போட்டுக்கிட்டு மட நீங்க மேல ஏறிட்டீங்கன்னா நாங்க மேலே ஏறணும்னா மேல போன பிறகு பேண்ட் ஜமானுக்கு ஏங்க அப்படி போடமா நீங்க பேசுறீங்க? ஷாக்கு உங்களுக்கு அடிக்காது. அடிக்காது. கீழே நின்னு நாங்க மேல பாக்குறோம். அப்படி சுஜி தாக்கணும் மாதிரி இருக்கு மேடம். ஐயா சரிதான். எனக்கு நீங்க நெடுத சாப்பிடல பாலா என்ன பாலு?
அதுவும் எனக்கு ஜலிக்கும் பிடிக்கும். என்னடா இது கரெக்டா இருந்துச்சா ஹோட்டல் ஐயோ 1050 நிமிஷம் பாத்துக்க எனக்கு நான் இன்னைக்கு ஆயுத பூஜை அதனாலதான் ஆயுத பூஜை இருந்தா கூட பொறி அவளுக்கு கடலை போடுவாங்க போர் போடுவா. சரி மேடம் என்ன சாமான் கை விட்டீங்களா எல்லாம் ஒட்டுற பூஜை போட்டீங்களா எனக்கு போடணும் நான் ஒன்ன நான் சாமி போட்டுட்டேன் ஒன்னு கற்பூரம் எடுத்து வச்சு மேடம் சரி மேடம் சொல்லுங்க ஆயுத பூஜைன்றீங்க ஏதாவது பிடிக்கிறதுக்கு ஐயோ நேரம் போறக்கு சரிங்களா சரிங்களா இது என்னன்னு தெரியலையா இதுதாங்க சொம்பு 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 நாங்க உங்க சொம்பு ரொம்ப அடி வாங்கிட்டீங்க அவ்வளோ வற்படுத்துது ஆமா மேடம் என்ன சொம்பு வேற வாட்டமா இருக்குது இந்த வாயில் எப்படி தாராளமா அதுவும் சாத்துங்க எனக்கு ஒரு மாதிரியா 1050 மேடம் என்னங்க சொம்பு உள்ளது என்னங்க இது என்னன்னு தெரியலையா என்ன மா பழ வாயில் சொல்லக்கூடிய முக்கணிசாரு இதை வந்து நான் போயிட்டு மாங்காய் கூட்டத்தில் வந்து இறக்கிட்டு நான் ஃப்ரூட் கடையை பார்த்து என் கையால நான் வாங்கி ஒரு ஒரு பழமா புழிஞ்சு 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 ஒரு சொட்டா சேர்த்து நான் சொம்பு தேர்தல் கொடுத்துருக்கிறேன் நீங்க குடிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் போது பழத்தை கையால ஒரு சொட்டாவா எனக்கு என்னவோ இது கரண்ட் ஆபீஸ் மாதிரி கரண்ட் ஆபீஸ் இன்னைக்கு ஆயுத பூஜை தானே ஆயுத பூஜை மேடம் ஆயுதத்துலாம் மட்டும் பூஜை போட்டு தான் அனுப்ப மாட்டேன் சரியா ஆட்டாடிங்க அப்படித்தான் இருக்கும் போக போக எல்லாம் சரியா போயிடும் நீ வார கை வைக்க கூடாது என்னங்க நான் காட்டான் மகனே
உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா மகனே கொஞ்சம் கொடுக்கட்டுமா அதை உனக்கு கொடுத்து கட்டுறது கிடையாது. என் சொக்கா என் 1050 ரூபாய் பணம் மேடம் இன்னும் 12 மணிக்கு ஆட்சி மாதிரி ஆகிட்டு மேடம் என்ன இந்த பேண்ட் சட்டெல்லாம் போட்டது அதெல்லாம் கம்போர்ட் போட்டு காய வச்சுக்கிற மேல மாடி மேல இருக்கு கரண்ட் அனுப்பிச்சு துணி கூட பரவாயில்ல இது கற்பிட்டு போட்டாலும் போட்டு மேடம் சொல்லுங்க 1050 ரூபாய் பணம் எடுத்தாங்கண்ணே கவுண்டர் உள்ள போச்சு போச்சு போன மாதிரி எனக்கு தெரியல என்ன சொல்றீங்க உள்ள போயிடுச்சு அப்ப பில்லு கொடுங்க மேடம் ஐயோ கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு கரண்ட் ஆபீஸ்ல கரண்ட் ஆஃப் கவுண்டர் உள்ள மாட்டி நிக்குது அப்படியே மாமலே இப்படி ஒரு நடுத்தம் இருக்குது கரண்ட் ஆபீஸ்லயே கரண்ட் கிடையாதா அப்போ எப்போ வருது அப்போ வாங்கி போறேன் மேடம் ஏய் ஏவா
டேய் போட்டா மொட்டியா டேய் பாடுறதுக்கு பகிட்டு தோண பையா டேய் லக்காடிக்கு லைட் அடிச்சு பையா டேய் லோப்பருக்கு லோடு ஏத்தன பையா லோடு ஏத்தணுமா சிக்கனுக்கு சீர் கொடுத்த பையா டேய் கான்ட்ராக்டுக்கு காசு கொடுத்த பையா காசு கொடுக்காத பிரியா எங்க ஃப்ரீடா ஃப்ரீடா ஃப்ரீ டேய் என்ன கேட்டா ஜெயவா ஏய் டேய் என்ன கேட்டா நம்ம கரண்ட் ஆபீஸ்ல அடிக்கிறாங்க என்ன ஆபீஸ்ல மாட்டிப்பாங்க என்ன பயமா இருக்குது ஏய் கரண்ட் ஆபீஸ் தானே இது டேய் ஒரு வீட்டு நோயர்னா நம்ம எங்க போற ஏதா போற முதல்ல நேம் போர்டு படிச்சுட்டு போண்டா நான் கொட்டை எடுத்து நேம் போர்டு அடிச்சு ஒட்டி வச்சுக்கிறேன் விதமா ஆசிரியர் ஆவணவாடி சப்பராயிலா தெய்வத்தின் சப்பராயல் பால் வடிய 10 வருஷம் பச்சனா டேய் நேம் போர்டு படிக்கிறது தெரியலையா டேய் இங்க பாருடா காசு இருந்தா தா காசு இருந்தா தா நச்சி போடன்னு சொல்லுவோம் தாசிடா தாசி 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 தாசிடா யாரு யாரா தாசி இல்ல தாசி தாசி ஊரா தாசினா தேவடியா தானா தேவடியா வீட்டுல 1000 ரூபாய் கட்டிட்டா அப்போ என் பணம் போயிட்டாவா அப்போ தேவடியா மேடம் தேவடியா எப்படியா ஒண்ணு தெரியாத 1000 ரூபாய் கட்டிட்டேன் என் பணம் போய்தா ஓ சீனிவாசா ஏன் பண்ணல என்ன கட்டி பிடிச்சி இழுச்சு 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 3 முட்டை முத்த பாரு என்ன போச்சு போ பேக் பண்ணி என் வாய் கூட பாருங்க மேடம் மேடம் என்னடா 3 முட்டத்துக்கு 15 ரூபாய் கழிச்சு அவ்வளவு கேவலம் 15 ரூபாய் மேடம் என்ன பிறந்த நாள் அதுவும் ஏமாத்தது மேடம் எத்தனையோ பேர் ஏமாத்திக்கிறாங்க உன்னோட முட்டுகளா இருக்கிறேன் போடுற மேடம் என்னடா நானே எலும்பு தோளமாக்குறேன் மேடம் அமெரிக்காவில் இருந்து வந்துக்கிறேன் நல்லா இருக்கிற அர்த்தப்பட்ட ஊருக்காக தோல் மகையா மேடம் மேடம் என்னடா பணம் இல்லாத போனா என் பொண்டாட்டி சேர்க்க மாட்டேன் பில்லு இல்லாத போனா பணம் இல்லைன்னா ஊர்ல நாய் கூட மதிக்காது டேய் இந்த தாசிக்கிட்ட வந்த பணமோ சுடுகாடு போட பணமோ திரும்ப சரித்திரம் இருக்குதா சரித்திரம் இருக்குதான்னு கேட்டேன் டேய் அந்த காசை எதிர்பார்க்கவே கூடாது இறங்கி தப்ப 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 தப்பன்னு ஓடி போய் இருக்கும் போ மேடம் என்ன பணம் கொடுக்கல கூட பரவாயில்ல பணமும் தரல பில்லும் தரல எனக்கு ஏதாவது வேலை இருந்தா போட்டு கொடுங்க அது போட்டு தரல குட்டி வேலை தானே வேணும் டேய் டோக்கன் போடுறியா யாருக்கு எதுக்கு என்ன டோக்கனா டேய் பாருடா வர்ற ஆம்பளைங்க ஒருத்தர் வர மாட்டானுங்கோ
17 பேர் 15 பேரும் வரானுங்க. நான் என்ன சொல்றேன்னா 15 பேரா? சொல்றது கேளு. அம்மா வண்டி தாராட்டு போடுது. ஏம்மா, அதனால கீழே கேட்டு சாத்தி வச்சுக்கோ. ஒரு ஆள் அனுப்பு சரியா? வேலை நான் முடிச்சிட்டு காலி போய் அடிச்சு உடனே இன்னொரு ஆள் அனுப்பு. நான் அந்த வழியா இருக்கிறேன் சரியா? இந்த வேலைக்கு பேரு என்ன மேடம்? டேய், அத கூட்டி குடுக்குறானுங்களே டாபர் மாமா வேலைடா. டாபர் 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 மாமா வேலை. அவன் பணம் கட்டி கவுரு முட்டு வேலை வாங்குறான். 1050 ரூபாய் கட்டி தேவடி அவன்கிட்ட டாபர் மாமா வேலை. அம்மா, நான் ஒரு டாபர். அதேதான் நீ ஒரு டாபுருதான். ஏய், என்ன பாக்குறா? அதே என்னடா என்னன்னு கேட்டேன். என்ன நான் டாபர்ன்றோம். யாரை சொல்லுவாங்க? காயில நாடு முத்துக்கு தெருவு போறேன்னா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? போறோம் பத்தியா கருத்து பிள்ளை கட்டு டாபர். டேய், நீ ஒரு டாபுருதான். யாரவன்? டேய், இந்த வேலை ஆக்கறதுக்கு குத்து வச்சது இந்த பையன். டேய், என் பேண்ட்னா என் சட்டன்னா அமெரிக்காவில இருந்து நான் வந்த வேதனா. அதெல்லாம் நினைச்சு பார்க்க கூடாதுடா. நினைச்சு பார்க்காதே. ஏய், கவர்மெண்ட் வேலை கூட வாங்கிடலாம் ஈஸியா. இந்த மாதிரி வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டம். டேய், நான் என்ன சொல்றேன்னா கஸ்டமர் அட்டெண்ட் பண்ணும். விதவிதமா ஆளுங்களை பார்த்து போட்டு ரேட்டு நானும் சொல்லு. என்ன சொல்ற? இந்த மேல் பாக்கத்துல யார் யாரெல்லாம் வராங்கன்னு பாக்குறேன். ரேட் நான் சொல்லட்டா? டேய், பட்டு போடவே தொட்டா 1000 மாமா 1000 தாம் தட்டின தகுர்த தட்டின தாம் தட்டின தகுர்த தட்டின தா ஐதோ 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 பட்டு புடவை தொட்ட 1000 பக்கத்துல வந்து படுத்தா 2000 போட்டு கொடுத்துக்கவா? ஏன் என்ன சொமவா? ஏன் என்னன்றேன்? அவ்வளோ ஒர்த்து இல்லைன்னு நினைக்கிறேன். 2000 ரூபாய். 2000 அடுத்த ரேட்டு அடுத்தது இருக்குது. தட்டின தாம் தட்டின தகுர்த தட்டின தாம் தட்டின பாடுவதும் ஞான தங்கமே அதைக்கெல்லாம் காது கறி ஞான தங்கமே நாங்கள் ஆடுவதும் பாடுவதும் அதைக்கெல்லாம் காது கறி பாடுவதும் ஞான தங்கமே அதைக்கெல்லாம் காது கறி ஞான தங்கமே உள்ள இருக்கிற துணிக்கு மாதுளம்பழம் 4000 சரியா? 4000 ரூபாவா? நான் 1050 ரூபாய் கொடுத்து நான் பாதி கட்சிக்கிறேன். பாதி யாரும் வாங்க மாட்டாங்களா? அடுத்த ரேட்டு அடுத்தது பட்டை வட்ட பாவாடை தட்டின தகுர்த தட்டின தாம் தட்டின தகுர்த தட்டின அந்தத்தில் போய் அமரும் வெண்ணிலாவே ஓ வெண்ணிலாவே அந்த கதை மர்மம் சொல்லு வெண்ணிலாவே அந்தத்தில் போய் அமரும் வெண்ணிலாவே வெண்ணிலாவே அந்த கதை மர்மம் சொல்லு வெண்ணிலாவே போய் அமரும்
5000 ரூபாய் உள்ள இருக்கிற வட்டத்தை தொட்டா தொட்டா 6000 மன தான் அனுப்புவோம். ஐயா வானா கூட கடனா கூட ஐயே வானா ஏய் வானா ஒண்ணே மாட்டாங்குது 6000 ரூபாய் 6000 நீ உட்கார் யார் வராங்களோ டோக்கன் போடுறோம் போடு டோக்கனே நல்ல டோக்கனா போட்டு வை. 6000 ரூபாய் யாராவது வச்சிருந்தா வாங்கப்பா பா பிள்ளை தட்டிட்டு பணம் கொண்டு கிடக்குறாங்கப்பா எனது அன்பு காதல் கட்சி தேடி கொண்டு வருகிறேன். என்ன பண்ணலாமா சரிங்க அச்சே மோசாலும் என்ன சாட்டாயா என்ன பேசா இருக்குது சேர்ந்ததா ஆமா என்ன அனுரா என்ன நடந்துங்க என்ன அவரை உத்தரவு சுத்தி கட்டினே 10 வருஷம் முன்ன பார்த்தேன் நான். பார்த்தா ஆமா இந்த சுத்திக்கால போட்டுட்டே பண்ணி போடா பாரு அப்போ ஐய் நல்லா இருக்க போறா கைகளை பிடிக்கிறது நண்பா தாங்க நடுங்குகிறது என்ன யாரும் தெரிஞ்சா அவரு போன மலை மலை வர பார்த்த உடனே நானு இங்க வர சுத்தம் இங்க சுத்தம் இந்த பேர் சுத்தம் என்ன என் நிலைமை நாளைக்கு என்னாச்சு சட்டி சுத்ததடா ஐ சுத்ததடா புத்தி கெட்டதாடா நெஞ்சு சுட்டதாடா புத்தி கெட்டதாடா நெஞ்சு சுட்டதாடா நாலு தெரிந்து நடந்த பின்பு நல்லது கெட்டது தெரிந்ததாடா நண்பா 1050 அனுவாதே பலராமா 1050 ரூபாய் கொடுத்தாச்சு ஆமா கரெக்ட் பிள்ளை கட்டு சொல்லு கட்டி விட்டாயா கட்டிட்டு எங்க கட்ட அப்படியே வீட்டுல ஏய் என்ன சொல்ற ஞாபகம் மாமா வேலை சரி என்ன விடு உனக்குன்னா இந்த வேலை இங்கு தான் இருக்கு சொல்ல போற வேலை இருக்கிறது தினந்தோறும் இந்த வேலையா ஆமாடா உனக்கு தாங்குதா எனக்குதான் உடம்புக்கு ஓலைக கட்டு சோசி போவனா புள்ளிங்க கட்டு நிலவா யார பார்க்க வந்த காதலியா ஆமாடா எவ்வளோ யார காதலி கர்ற சிலை யார சிலை சிலை காதலியா அன்பு காதலி அவ ஆசை காதலி பையன் நமக்கு முன்னாடியே கரெக்ட் பிள்ளை ஏய் கட்டு வரீங்க போறவா புறப்படு போ எவ்வளோ மேடா போட்டியா போட்டேன் என்னத்த 9ஆம் நம்பர் டோக்கன் வாசலும் ராஜாது 9 நான் போட்டுக்கிறேன் பாரு பார்த்தா நம்ம இறங்கிட்டு அவன் கை தூக்குறான் பாரு அது பத்தாது என்னத்துக்கு சும்மா அந்த ரக காதல் காதலர் கைப்பட்டு ஏன் ஒரு லேடிஸ் நதி மாட்டும் மாணவரே அடிச்சு கிடக்குறியா 50 ரூபாய் கைக்கு நான் பின்ன ஒரு தெரியா அந்த ரக காதல இன்னாச்சு அமைச்சர் உன் மாமா வந்திருக்கிறார் எதடா எதா சின்ன பொண்ணு
காரணம் இருக்கிறது. அந்த தூரத்தான் உன்னிடம் ஓடி ஓடி வந்திருக்கிறேன். அப்படியா? சிலை, என்ன மாமா? என்ன நடந்தது தெரியும், சந்தோஷமா இருக்கிறேன் நீ. சொன்னால்தானே மாமா தெரியும். சிந்தனையாக இருக்கிறேன். அப்படியா? ஒரு மொத்த சிரிக்க அவமானப்படுத்தி விட்டார். யாரு மாமா? இந்நாட்டு இளவரசி முத்தழகி என்னை பார்த்து விட்டாக்கால் செருப்பு சமைத்து விட்டார். செருப்புன்னு சொன்னாங்க, செருப்புன்னு வேலைக்காரன் நீ. கூலிக்காரனை கண்டுபிடித்து வைத்து விட்டார். பேசிட்டா? ஆகவே அவளுக்கு வருகிற வெள்ளிக்கிழமை மஞ்சள் நீராட்டு விழா நடக்க போகிறது. அப்படியா? இந்த மஞ்சள் நீராட்டு விழா மரண விழாவாக இருக்க நான் வேண்டும். என்ன செய்யணும்? உன்னிடம்தான் இருக்கிறது. நான் கூறுகிறேன். மாமா, நான் செய்து முடிக்க வேண்டியது. எனக்கு அப்படியே தப்பு மேட்டாச்சே. நம்ம மேடத்தானே? சும்மா நான் தான் உன்னிடம் சொல்லேன். மாமா, இங்க பாருங்க, நீங்க புள்ளி வைங்க, நான் கோலம் போடுறேன், நீங்க கோடு போடுங்க. நான் bypass road வந்து அதெல்லாம் போடுறேன். அது மட்டும் கிடையாது, நீங்க எல்லாம் மட்டும் காட்டுங்க. நான் வரலையே. அப்பா, மூணு time போட்டு முடிச்சிடுறேன். சரியா? அது மட்டுமல்ல. அது மட்டும் கிடையாது, சொல்லுங்க. நான் சொல்வதில் முதலில் கவனமாக கேட்க வேண்டும். என்ன மாமா? தெரியுமா? சொல்லுங்க. நாம் இருவரும் யார்? யார்? அந்தரங்க காதலர்கள். காதலர். ஆனால் மன்னர் அரசர்கள் நாம் இருவரும் அண்ணன் தங்கை போல் நடிக்க வேண்டும். வாங்க மாமா. ஏய், இந்தா, சும்மா நடிப்பு மட்டும்தான். வேற ஒண்ணுமே கிடையாது. சும்மா பா, பா, பா. உண்மையாக சொல்லணும் பாருங்க. நாட்டை கைப்பற்ற வேண்டுமே. ஆகையால் தான் அண்ணன் தங்கை போல் நடிக்க வேண்டும். அப்படியா? நடித்துதான் இந்த நாட்டையே கைப்பற்ற ஆமா, வேண்டும். முள்ள முள்ளால தான் எடுக்கணும், வைரத்தை வைரத்தை தான் எடுக்கணும், ஒரு குடும்பத்தை உறவாடி தான் எடுக்கணும். நான் சக்தி மிகவும் மகிழ்ச்சியா இருக்குது. என் தங்கையை பார்க்க வேண்டும். என் தங்கா